இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா முழுவதும் புதிய வகை கொரோனா பரவுகிறது. சிகிச்சை பெறுவோரின் மொத்த எண்ணிக்கை 4000-ஐ தாண்டுகிறது. தமிழகத்தில் 4 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பொறுப்போடு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வோடு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இல்லையெனில் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்கிறார் திருவாளர் தமிழர். சென்னையில் ரூபாய் 280 கோடி மதிப்பில் போதைப் பொருள் சிக்கிய விவகாரம். என்ஐஏ அதிகாரிகள் விசாரிக்க திட்டம். போதைப் பொருள் நடமாட்டம் இளைஞர்களை மோசமாக பாதிக்கும் தீவிரமான பிரச்சனை. எனவே தொடர்புடைய துறைகள் பொறுப்போடு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் இளைஞர்களின் எதிர்காலம் முற்றிலும் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கம் பொருட்களுடன் ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். இது குறித்து தமிழக அரசு ஆலோசனை. விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிகள் இலவச திட்டங்களை நம்பித்தான் ஆட்சி செய்கின்றனர் என்பதே உண்மை. இது இந்த கட்சிகளின் பலவீனத்தை தான் காட்டுகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். பிரதமர் வேட்பாளராக கார்கே இருப்பதில் எனக்கு வருத்தம் இல்லை. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் விளக்கம். இந்தியா கூட்டணியில் விரிசல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நிதிஷ்குமார் அவர்களே. இல்லையெனில் பாசிச சக்திகளின் வஞ்சக திட்டங்களுக்கு முன்னே நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். 1000 விளக்கு செயல்விளர் கூட்டம். பாஜக உறுப்பினர் சேர்க்கை விரைவுபடுத்த அறிவுறுத்தல். பிற்போக்கு பாசிச சக்திகள் வளர்வது நாட்டின் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். புயல் வெள்ளம் போன்ற சூழ்நிலைகளில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது மாநில அரசின் தலையாய கடமை. ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா கருத்து. ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தன் மீது உள்ள ஊழல் வழக்குகளால் பாஜகவிற்கு சொம்பு தூக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவரது அமைச்சர் இப்படித்தானே பேசுவார். இதில் என்ன ஆச்சரியம் என்கிறார் திருவாளர் தமிழர். எலாவூர் ஊத்துக்கோட்டை சோதனை சாவடிகளில் லஞ்சம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். லஞ்சத்திற்கு எதிரான இதுபோன்ற செயல்பாடுகள் தான் லஞ்ச ஊழல் பிரச்சனைகளை விரட்ட உதவும். மானமுள்ள லாரி உரிமையாளர்களை பாராட்டுவோம் என்கிறார் திருவாளர் தமிழர். தனியார் பள்ளிகளில் காலியிடங்களை நிரப்பாமல் இருப்பது கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு எதிரானது. வசிப்பிட தூர விதிகளை காரணம் காட்டுவது குறித்து நீதிமன்றம் கருத்து. நம்ம நாட்டிலே கொண்டு வரப்படுகிற எந்த சட்டத்தையும் எங்களால் வளைக்க முடியும் என்று காட்டுறாங்க தனியார் பள்ளிகள் என்கிறார் திருவாளர் தமிழர். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு நடக்கும் முதல் கூட்டம். அதிமுக பொதுக்குழு இன்று கூடுகிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு. அதிமுக போன்ற லஞ்ச ஊழலில் திளைத்த கட்சிகள் தமிழ்நாட்டின் அவமான சின்னங்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். மதுரை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு சம்மன். தல்லாக்குளம் போலீசார் நடவடிக்கை. தமிழக போலீசாருக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்கிறதா? பாராட்டுவோம் என்கிறார் திருவாளர் தமிழர். வெள்ள மீட்பு பணிகளை சரிவர மேற்கொள்ளவில்லை. தமிழக அரசு மீது தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. ஆளுநரா இருந்துட்டு அரசியல் செய்கிறது உனக்கு நல்லா இல்லமா தமிழிசை என்கிறார் திருவாளர் தமிழர். உத்தரகாண்டில் வரும் ஜனவரி மாதத்தில் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்த அரசு திட்டம். 2024 மக்களவை தேர்தலில் வாக்குகளை பெற வியூகம். பாஜக மதவெறியின் உச்சம் தொட எதை வேண்டுமானாலும் செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். 146 எம்பிக்களை இடைநீக்கம் செய்ததன் மூலம் ஜனநாயகத்தை புதைகுழியில் தள்ள பாஜக விரும்புகிறது. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. நீங்கள் ஊழல் இல்லாமல் ஒழுங்காக ஆட்சி செய்திருந்தால் இந்த ஜனநாயக விரோதிகளுக்கு இந்தியாவிலே இடமில்லாமல் போயிருக்கும் என்கிறார் திருவாளர் தமிழர். ஐயப்ப பக்தர்களுக்கு குடிநீர் உணவு வழங்க கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுப்பதில் தீவிரத்தை காட்ட வேண்டும். இல்லையென்றால் பாசிச பாஜக அதிலும் புகுந்து அரசியல் பண்ணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்
திருவாளர் தமிழர். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்துள்ளது. தெலுங்கானா எம்எல்சி கவிதா விமர்சனம். இருந்தாலும் ஊழலில் உங்களை மிஞ்ச முடியாது என்கிற அளவுக்கு உங்கள் ஆட்சி இருந்தது என்று தெலுங்கானாவில் மக்களே பேசிக் கொள்கிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். செஞ்சுரியில் முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் பல பரீட்சை. கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்கிறார் தமிழர். பாலஸ்தீன மக்கள் சந்தித்து வரும் பாதிப்புகளால் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ரத்து. பாலஸ்தீன மக்களின் துயரம் சகிக்க முடியாத ஒன்று என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.